வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு யூஸ்ட் கார் டீலரா இருந்தா கண்டிப்பா இத கேளுங்க. உங்க ஷோரூம சூப்பரான கார்களால நிரப்பணும்னு ஆசையா? அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபைனான்ஸ் டூல் இருக்கு. அத பத்தி தாங்க இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க, இது உங்க பிசினஸ்ல என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டீலரும் இந்த ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம் இல்லையா? கஸ்டமர் ஷோரூம் வராங்க, ஆனா அவங்க கேக்குற மாதிரி வெரைட்டியான கார்கள் நம்ம கிட்ட இல்லையேன்னு ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய ஸ்டாக் எடுக்கணும்னா அதுக்கு பெரிய முதலீடு வேணுமே. கவலைப்படாதீங்க, இந்த கேள்விக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு. அந்த தீர்வு தான் இந்த பயன்படுத்திய வாகன வர்த்தக முன்பணம். சரி, இந்த ட்ரேட் அட்வான்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, உங்க வியாபாரத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இது ஒரு திறவுகோல். சரி, நேரடியா காசு பணம்னு கணக்கு பாக்கறதுக்கு முன்னாடி இந்த நிதி உதவி மூலமா உங்களுக்கு என்னென்ன கூடுதல் நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு முதல்ல பாத்திரலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இது வெறும் பணத்தை வாங்கி வண்டியில போடுற விஷயம் கிடையாது. இந்த ஃபண்டிங் மூலியமா உங்க கஸ்டமருக்கு நீங்க ரொம்ப சீக்கிரமா லோன் ஏற்பாடு செஞ்சு கொடுக்க முடியும். இதனால உங்க மேல அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரும். அப்போ அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இன்சூரன்ஸ் மாதிரி மத்த சேவைகளையும் நீங்க ஈஸியா உங்களுக்கு விற்கலாம். இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கும் உங்க கஸ்டமருக்கும் ஒரு வலுவான உறவை உருவாக்குது. ஓகே, இப்போ அசல் விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு எவ்ளோ பணம் கிடைக்கும், அதை எப்படி கணக்கு போடுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த எல்டிவி, அதாவது லோன் டு வேல்யூ தான் இங்க ஹீரோ. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காரோட மொத்த மதிப்புல எவ்ளோ சதவீதம் உங்களுக்கு கடனா கிடைக்கும்னு முடிவு பண்றது இதுதான். இது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. கம்பெனி உங்களுக்கு காரோட மதிப்புல 80% வரைக்கும் முன்பணமா கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காருக்கு 8 லட்சம் ரூபாய் உங்க கைக்கு உடனே கிடைச்சிடும். இதனால நீங்க தயக்கமே இல்லாம நிறைய கார்களை ஸ்டாக் பண்ண முடியும். உங்க வாங்கும் சக்தி பல மடங்கு அதிகமாகுது இல்லையா? அப்போ அந்த மீதி 20%, அதுதான் உங்களுடைய பங்களிப்பு. இந்த 20%த்தை நீங்க உங்க மார்ஜின் பணமா முதலீடு செய்யணும். இது மூலியமா இந்த டீல்ல உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு கம்பெனி உறுதி செஞ்சுக்கிறாங்க. எந்த ஒரு லோன் வாங்கினாலும் சில ஆரம்ப கட்ட செலவுகள் இருக்கும், அது நமக்கு தெரிஞ்சதுதான். அதே போல இந்த முன்பணத்தை பெற நீங்க ஆரம்பத்துல செலுத்த வேண்டிய ஒரு முறை கட்டணங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ப்ராசஸிங் ஃபீஸ், டாக்குமெண்ட் சார்ஜ் மாதிரியான கட்டணங்கள் எல்லாமே நிர்வாக செலவுகள் தான். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஆரம்பத்துல ஒரே ஒரு தடவை கட்டினா போதும், திரும்ப திரும்ப கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு ப்ராசஸோட மிக முக்கியமான பகுதி. பணத்தை திருப்பிச் செலுத்துறதுக்கான காலக்கெடுவை ஒரு டிக் டிக்னு ஓடுற கடிகாரமா நம்ம கற்பனை செஞ்சுக்கலாம். அந்த டிக் டிக் கடிகாரத்துல உங்களுக்கு கிடைக்கிற மொத்த நேரம் வெறும் 85 நாட்கள். ஆமாங்க, நீங்க காரை வாங்கின தேதியிலிருந்து சரியா 85 நாட்களுக்குள்ள இந்த முன்பணத்தை முழுசா திருப்பிச் செலுத்தி முடிக்கணும். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் உங்க லாபத்தையே தீர்மானிக்க போகுது. இப்ப பாருங்க, இதுலதான் அசல் விஷயமே இருக்கு. அந்த 85 நாள் கெடுவுக்குள்ள நீங்க வண்டியை வித்துட்டீங்கன்னா வட்டி வரும் 18% தான். ஆனா அந்த 85 நாளை தாண்டி ஒரு நாள் போனா கூட என்ன ஆகும் தெரியுமா? வட்டி நேர டபுள் ஆகி 36% ஆயிடும். அது மட்டும் இல்ல, உங்க அக்கவுண்ட்டையே பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, லாபம் பார்க்கணும்னா அந்த 85 நாளுக்குள்ள விக்கிறதே எவ்வளவு முக்கியம்னு. இந்த டைம்லைன் உங்க வேலைய ரொம்ப சுலபமாக்கிடும். பாருங்க, மாசம் மாசம் எப்போ வட்டி கட்டணும், கடைசி நாள் எப்போன்னு எந்த குழப்பமும் இல்லாம இதுல தெளிவா பாத்துக்கலாம். டே 0ல ஆரம்பிச்ச டே 85ல கணக்க முடிக்கணும். சிம்பிள். சரி, காரெல்லாம் நல்லபடியா வித்துட்டீங்க, சூப்பர். இப்போ இந்த சுழற்சியை எப்படி முடிக்கிறது? வாங்க கடைசி கட்டத்தை பார்க்கலாம். பாருங்க, இது ரொம்பவே நேரடியான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். 1, வண்டிய விற்கணும். 2, வாங்கின அசல் முன்பணத்தை திருப்பி கட்டணும். 3, அதுவரைக்கும் பாக்கி இருக்கிற வட்டியும் சேர்த்து கட்டி கணக்க க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். இந்த நிதி கருவியோட தத்துவமே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, பணத்தை வாங்குங்க, சீக்கிரமா வித்து லாபம் பாருங்க. இதுதான் இந்த விளையாட்டோட ஒரே ஒரு ரூல். கடைசியா ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த 85 நாள் மாடல் உங்க சேல்ஸ் வேகத்துக்கு செட் ஆகுமா? உங்க வியாபார வளர்ச்சிக்கு இது ஒரு சரியான கருவியா இருக்குமா? இதுக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.